ஒரு வீடியோ கால். 2 உயிர்கள். சிதைந்து போன ஒரு குடும்பம். அனாதையாக நின்ற 2 குழந்தைகள். வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டிருந்த கணவன் கண் முன்னாடியே வீட்டில் தனியாக இருந்த மனைவி எடுத்த ஒரு விபரீதமான முடிவு ஒரு முழு குடும்பத்தோட சந்தோஷத்தையும் எதிர்காலத்தையும் மொத்தமாக காவு வாங்கிச்சு. ஒருவேளை அந்த வீடியோ கால் அந்நேரம் நடந்திருக்காம இருந்திருந்தா, அந்த கோப வார்த்தைகள் வாயிலிருந்து வெளிவராம இருந்திருந்தா, அந்த 2 பிஞ்சு குழந்தைகளும் இன்னைக்கு இப்படி அம்மா அப்பா இல்லாமல் நிற்க வேண்டியிருக்காது. சிதம்பரம் பக்கத்துல இருக்கிற அத்தியாநல்லூர் கிராமத்துல நடந்த நம்ம மனசையே உறைய வைக்கிற ஒரு உண்மை சம்பவத்தை பற்றிதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வெறும் கதை இல்லை. வெளிநாட்டு மோகத்துல பணத்துக்கு பின்னாடி ஓடுற பல குடும்பங்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை மணி. பன்னீர்செல்வம், ககரி ரொம்ப அன்பான கணவன், மனைவி. அவங்களுக்கு 4 வயசும் 2 வயசுமான 2 அழகான பெண் குழந்தைகள். பன்னீர்செல்வத்துக்கு தன் மனைவி, குழந்தைகள் மேல உயிரே இருந்தது. கஷ்டப்பட்டு உழைச்சு தன் குடும்பத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும், அதுதான் அவரோட ஒரே கனவு. ஆனா கிராமத்துல கிடைச்ச குறைந்த வருமானம், குடும்பத் தேவைக்கும் குழந்தைகளோட படிப்புக்கும் நாளை வாழ்க்கைக்குமான சேமிப்புக்கும் போதல் பல இரவுகள் தூங்காம யோசிச்ச பன்னீர்செல்வம் கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தார். வெளிநாட்டுக்கு போகணும். சிங்கப்பூர் போனா சில வருஷத்திலேயே கடன்களை அடைச்சிட்டு தன் குடும்பத்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரலாம்னு நம்பினார். இந்த முடிவை அவர் கரரிகிட்ட சொன்னப்போ அவளால உடனே ஏற்க முடியல. புருஷனை பிரிஞ்சு எப்படி இருக்கிறது, 2 சின்ன குழந்தைகளை கட்டிப்பிடிச்சுக்கிட்டு தனியா எப்படி சமாளிக்கிறது நின்னு அவ மனசு கலங்கி போச்சு. இருந்தாலும் புருஷனோட கனவுக்காகவும் குடும்பத்தோட எதிர்காலத்துக்காகவும் பாரமான மனசோட அந்த பிரிவுக்கு சம்மதிச்சா. ஏர்போர்ட்ல வழி அனுப்ப போனப்போ ககரியோட கண்ணுல இருந்து கண்ணீர் நின்றதே இல்லை. சீக்கிரம் வந்துடுங்க நன்னு அவ சொன்னப்போ பன்னீர்செல்வம் அவ கையை பிடிச்சு, நான் சீக்கிரமே வந்துடுவேன் கதரி, நம்ம புள்ளைகளை நல்லா பாத்துக்கோ, இனி நமக்கு நல்ல காலம்தான் நன்னு தைரியம் சொன்னார். ஆனா அந்த நல்ல காலம் வர்றதுக்குள்ள விதி வேறொரு கொடூரமான திட்டத்தை வச்சிருந்தது. அவங்க இருவருக்குமே அப்போ தெரியாது. பன்னீர்செல்வம் சிங்கப்பூருக்கு விமானம் ஏறினப்போ அவர் விட்டுட்டு போனது தன் மனைவியை மட்டுமல்ல, அந்த குடும்பத்தோட மொத்த சந்தோஷத்தையும் சேர்த்துதான். பன்னீர்செல்வம் சிங்கப்பூர் போய் சில வாரங்கள் ஆச்சு. ஆரம்பத்துல எல்லாம் நல்லாத்தான் போயிட்டு இருந்துச்சு. தினமும் வீடியோ கால்ல பேசிடுவாங்க. குழந்தைகளோட மழலை பேச்சை கேட்டு பன்னீர்செல்வம் தன் கஷ்டங்களை மறப்பார். கணவனின் முகத்தை பார்த்து ககரி தன் தனிமையை மறக்க முயற்சி செய்வாள். ஆனா நாளாக ஆக அந்த தனிமைங்கிற சுமை ககரியை மெல்ல மெல்ல அழுத்த ஆரம்பிச்சது. புருஷன் இல்லாத வீடு அவளுக்கு ஒரு சிறை மாதிரி தோன்றுச்சு. மாமியார் வீட்டில் இருந்தாலும் கணவன் கூட இல்லையேங்கிற அந்த உணர்வு, அதை வார்த்தையில சொல்ல முடியாது. இரவுகள் ரொம்ப நீளமா இருந்துச்சு. குழந்தைகள் தூங்குனதுக்கு பிறகு வீட்டின் அமைதி அவளை பயமுறுத்துச்சு. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட யார்கிட்ட பேசுறது, யார்கிட்ட ஒரு யோசனை கேட்கறதுன்னு தெரியாம தவிச்சா. குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறது, அவங்கள கவனிக்கிறது, வீட்டு வேலைகள், உறவினர்களோட எதிர்பார்ப்புகள் பகல் முழுக்க ஒரு மெஷின் மாதிரி ஓடினாலும் மாலையானதும் தனிமை அவளை முழுசாக ஆக்கிரமிச்சிடும். தெருவுல புருஷனோட சிரிச்சு பேசிட்டு போற மத்த பெண்களை பார்க்கும்போதெல்லாம் அவளுக்குள்ள ஒரு ஏக்கம் எழும். என் புருஷன் மட்டும் என்னோட இருந்திருந்தான்னா நன்னு அவ மனசு அமைதியா அழும். அதே நேரம் பன்னீர்செல்வத்தோட வாழ்க்கையும் அங்கே சுலபமா இல்லை. தெரியாத ஊர், புது வேலை, கடுமையான உழைப்பு, வேலையிடத்தில் திட்டல்கள், உடல் சோர்வு, மன அழுத்தம். அவனும் அங்கே பெரிய போராட்டத்துலதான் இருந்தான். அவனுக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. தன் கஷ்டத்தை மனைவிகிட்ட சொல்லி அவளை இன்னும் கவலைப்படுத்த வேண்டாம்னு அவன் நினைச்சான். இங்க தன் தனிமையையும் சிரமத்தையும் புருஷன்கிட்ட சொல்லி வேலை செய்யுற இடத்துல அவரோட மனசை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு கதறியும் நினைச்சா. இந்த நல்ல எண்ணம்தான் அவங்க இருவருக்கும் நடுவே கண்ணுக்கு தெரியாத ஒரு சுவரை மெதுவா கட்ட ஆரம்பிச்சது. நாள் போக போக அவங்களோட வீடியோ கால் பேச்சும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. முன்னெல்லாம் மணிக்கணக்கா பேசுனவங்க இப்போ சில நிமிஷங்களிலேயே பேச்சை முடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. வேலைப்பளு காரணமா பன்னீர்செல்வம் சில சமயம் எரிச்சலா பேசுவான். இங்க தனிமையிலையும் விரக்தியிலையும் இருந்த ககரிக்கு அவனோட அந்த எரிச்சல் என் மேல அன்பு குறைஞ்சிருச்சோ நுண்ணு ஒரு சந்தேகத்தை விதைச்சது. எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னே சொல்றீங்க, என் கூட ஒரு 10 நிமிஷமாவது நிம்மதியா பேச மாட்டீங்களா நன்னு கதறி கேட்கிறப்போ அங்கே வேலை சுமையில சிக்கி தவிச்ச பன்னீர்செல்வத்துக்கு அது புரியல. நான் யாருக்காக இங்க கஷ்டப்படுறேன், உனக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் தான். நீ நிம்மதியா வீட்டுல இருக்க, இங்க நான் படுற கஷ்டம் எனக்குத்தான் தெரியும் அன்னு அவன் கோபமா பதில் சொல்லுவான். இந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள் மெல்ல மெல்ல பெருசாக ஆரம்பிச்சது. பணப்பிரச்சனை, குடும்பத் தலையீடு, புரியாமை, எதிர்பார்ப்பு, சோர்வு, பல விஷயங்கள் அவங்க சண்டைக்கு காரணமாச்சு. நேருக்கு நேர் பார்த்து பேசினா தீர்ந்து போற பிரச்சனைகள்
அந்த சின்ன செல்போன் திரை வழியா பெருசாகி பூதாகரமா வெடிச்சது. ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்க தவறினாங்க. தூரம் அவங்க அன்பை மட்டும் குறைக்கல, அவங்களுக்குள்ள இருந்த நம்பிக்கையையும் சேர்த்து மெதுவா அரிச்சது. சந்தேகம், அந்த பேய் அவங்க இருவரோட உறவையும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட ஆரம்பிச்சது. ககரி யார்கிட்டையாவது போன்ல பேசினா கூட பன்னீர்செல்வத்துக்கு சந்தேகம். அதே மாதிரி பன்னீர்செல்வம் போன எடுக்க லேட் பண்ணா கடரிக்கு சந்தேகம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருந்து தைரியம் சொல்ல வேண்டிய உறவு ஒருத்தரை ஒருத்தர் காயப்படுத்திக்கிற போர்க்களமா மாறிடுச்சு. அந்த உறவுல விழுந்த விரிசல் 2 உயிரை வாங்க போகுதுன்னு அவங்க இருவருமே அப்போ உணரல. அந்த துயரமான சம்பவம் நடந்த அன்னைக்கு பன்னீர்செல்வம் சிங்கப்பூர் போய் சரியாக 30 நாள் ஆகியிருந்துச்சு. அன்னைக்கு இரவு பன்னீர்செல்வம் கடரிக்கு வீடியோ கால் பண்ணான். வழக்கம் போல ஆரம்பிச்ச பேச்சு கொஞ்ச நேரத்திலேயே வாக்குவாதமா மாறுச்சு. குடும்பத்துல இருந்த ஒரு பிரச்சனையை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க. வார்த்தைகள் தடிச்சது, குரல் உயர்ந்தது, கோபம் தலைக்கேறியது. அந்த கொடூரமான நேரத்துல பன்னீர்செல்வத்தோட வாயிலிருந்து திரும்பப் பெற முடியாத வார்த்தைகள் விழுந்தது. கோபத்துல என்ன பேசுறோம்னு தெரியாம உன்னால நிம்மதியே போச்சு, நீ செத்து தொலை நின்னு கத்திட்டான். அந்த வார்த்தை ஏற்கனவே தனிமையாலும் விரக்தியாலும் உள்ளுக்குள் நொறுங்கியிருந்த ககரியோட இதயத்துல ஈட்டி மாதிரி பாய்ச்சு. அவ கண்கள் உடனே கலங்குச்சு. நான் சாகணுமா? அதுதானே உங்களுக்கு வேணும். இதோ நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நான் சாக போறேன் பாருங்க நன்னு அவ அழுதபடியே கத்தினாள். பன்னீர்செல்வம் பதறிப்போனான். ஆ ககரி, நான் கோபத்துல பேசிட்டேன், தயவு செஞ்சு தப்பான முடிவு எதுவும் எடுத்துட்டாத நூ அவன் கெஞ்சினான். ஆனா அப்போ ககரியோட காதுல எதுவும் விழல. அவமானம், கோபம், விரக்தி, தனிமை, மனசோர்வு எல்லாம் சேர்ந்து அவளை ஒரு விபரீத முடிவை நோக்கித் தள்ளிச்சு. தன் புருஷன் வீடியோ கால்ல பார்த்துட்டு இருக்கும்போதே தன் உயிரை மாய்த்து கொள்ளும் அந்த கொடூரமான முடிவை எடுத்தாள். அறையில் இருந்த சேலையை எடுத்து விசிறியில் கட்டினாள். போன் திரையில நடக்கிறத பார்த்த பன்னீர்செல்வத்துக்கு உடம்பே உறைஞ்சு போச்சு. ககரி வேண்டாம், ககரி ககரி நின்னு அவன் அலறின சத்தம் சிங்கப்பூர்ல இருந்த அந்தச் சிறிய அறைக்குள்ள மட்டும்தான் மோதிக்கிட்டே இருந்தது. இங்க கதிரி எதையும் கேட்கிற மனநிலையில இல்லை. அவன் கண் முன்னாடியே அந்த வீடியோ கால் துண்டிக்கப்படாம இருந்த நிலைமையில் கதறி தூக்கில் தொங்கினாள். சில நொடிகளில் எல்லாம் முடிஞ்சு போச்சு. தன் மனைவியோட உயிரற்ற உடலை தன் செல்போன் திரையில பார்த்துட்டு இருந்த பன்னீர்செல்வத்தோட உலகமே இருண்டு போச்சு. அவனோட அலறல் சத்தம் கேட்டு அங்கே இருந்த நண்பர்கள் ஓடி வந்தாங்க. ஆனா அதுக்குள்ள இங்க ஒரு உயிர் போயிருச்சு. கொஞ்ச நேரத்துல ககரியோட அறையிலிருந்து சத்தமே வராததால சந்தேகப்பட்ட மாமியார் கதவை தட்டி பார்த்தாங்க. பதில் இல்லாததால அக்கம் பக்கத்துல இருந்தவங்க உதவியோட கதவை உடைச்சு உள்ளே போனப்போ அவங்க கண்ட காட்சி எல்லாரையும் அதிர்ச்சியில உறைய வச்சது. சிங்கப்பூர்ல பன்னீர்செல்வம் ஒரு பைத்தியம் பிடிச்சவன் மாதிரி ஆகிட்டான். தன் கண் முன்னாடியே தன் மனைவி தற்கொலை செஞ்சுகிட்டது அவனால ஏத்துக்கவே முடியல. நான் தான் அவளை கொன்னுட்டேன், என் வார்த்தை தான் அவ உசுரை எடுத்துடுச்சு நன்னு அவன் அழுது புலம்பினான். நண்பர்கள் எவ்வளவோ தேற்ற முயற்சி செஞ்சாங்க. ஆனா குற்ற உணர்ச்சியும் விரக்தியும் அவனை முழுசாக ஆட்கொண்டிருச்சு. தன் மனைவி இல்லாத இந்த உலகத்துல இனி தனக்கு வாழ எதுவுமே இல்லைன்னு அவன் நினைச்சான். குழந்தைகளைப் பற்றியோ தன் பெற்றோர்களைப் பற்றியோ நினைச்சு பார்க்கிற நிலைமையில அவன் இல்லை. தன் மனைவியை தேடிப் போறதுதான் ஒரே வழின்னு அவன் நம்பினான். கதிரி இறந்த சில மணி நேரத்துக்குள்ள சிங்கப்பூர்ல இருந்த பன்னீர்செல்வமும் தன் உயிரை மாய்த்து கொண்டான். குடும்பத்தை காப்பாத்த கடல் கடந்து போனவன் கடைசில அதே குடும்பத்தை நிர்கதியா விட்டுட்டு உயிரில்லாத உடலாகத்தான் ஊருக்கு திரும்ப போறான் என்ற செய்தி அத்தியாநல்லூர் கிராமத்தையே சோகத்துல மூழ்கடிச்சது. ஒரே நாள்ல அந்த வீட்டுல 2 சாவு, 2 உயிரற்ற உடல்கள். அம்மா அப்பாவை இழந்து என்ன நடக்குதுன்னு கூட புரியாம பரிதவிச்சு நின்னுச்சு அந்த 2 பிஞ்சு குழந்தைகளும். அவங்களோட அழுகுரல் அந்த கிராமத்தோட இதயத்தையே நொறுக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த துயரத்துக்கு யார் காரணம்? பன்னீர்செல்வமா, ககரியா, இல்ல அவங்கள இந்த நிலைமைக்கு தள்ளின சூழ்நிலையா? உண்மையில பார்த்தா இதுல யாருமே முழுக்க முழுக்க குற்றவாளி இல்லை. எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்க தான். பணத்துக்காக குடும்பத்தை பிரிஞ்சு வேற நாட்டுல உழைக்கிற லட்சக்கணக்கான கணவன்மார்களோட பிரதிநிதிதான் பன்னீர்செல்வம். புருஷன் பக்கத்துல இல்லாம தனிமையோட கொடுமையை அனுபவிச்சு மன அழுத்தத்துல தவிக்கிற லட்சக்கணக்கான மனைவிகளோட பிரதிநிதிதான் கதரி. தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு, வீடியோ கால்ல தினமும் பேசிக்கலாம், அது உண்மைதான். ஆனா அன்பான ஒரு அணைப்பையும் ஆறுதலான ஒரு வார்த்தையையும் தோள் சாய்ற்றதுக்கான பாதுகாப்பையும் எந்த வீடியோ காலாலும் முழுசா கொடுக்க முடியாது. பிரச்சனைகள் வரும்போது நேருக்கு நேர் உட்கார்ந்து பேசி தீர்க்கிறதுக்கும் ஒரு போன் திரை வழியா சண்டை போடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நேர்ல பேசும்போது அவர்களோட கண்ணை பார்த்து அவர்களோட வலியை நம்மால உணர முடியும். ஆனா போன்ல வார்த்தைகள் மட்டும்தான் பயணிக்கும், உணர்வுகள் பாதியிலே சிக்கி கிடக்கும். இதுவே பல தப்பான புரிதல்களுக்கு வழிவகுக்குது.
ஒரு நொடி கோபம், யோசிக்காம பேசுற ஒரு வார்த்தை எவ்வளவு பெரிய விபரீதத்தை உருவாக்கும்னு இந்த சம்பவம் கொடூரமா காட்டுது. அதே நேரம் இன்னொரு முக்கியமான உண்மையையும் நாம மறக்கக்கூடாது. தற்கொலை எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடையாது. அது இருக்கிற பிரச்சனையை இன்னும் பெருசாக்கி நம்மை நம்பி உயிரோட இருக்கிறவங்களை நிரந்தரமான துன்பத்துல தள்ளிடும். மன அழுத்தம், விரக்தி, தனிமை இதெல்லாம் உண்மையான காயங்கள். உடம்புக்கு காயம் பட்டா டாக்டர் கிட்ட போற மாதிரி மனசு உடைஞ்சா உதவி கேட்கணும், பேசணும், அழணும், ஆதரவு தேடணும். குடும்பத்திலேயே யாராவது மனசு சரியில்லாம திடீர் கோபம், அதிக அழுகை, உயிர் வெறுப்பு மாதிரி பேச்சு, தனிமை தேடுற பழக்கம் இப்படி ஏதாவது தெரிஞ்சா அதை சும்மா எடுத்துக்காம உடனே கவனிக்கணும். உங்கள் கருத்து என்ன? ஆருந்திரா, வெளிநாட்டுல வேலை செய்யுற கணவன்மார்களும் அவங்கள பிரிஞ்சு வாழுற மனைவிமார்களும் தங்களோட உறவை எப்படி பலப்படுத்திக்கலாம்? கோபம் வர்ற நேரத்துல என்ன மாதிரி பேசணும், என்ன மாதிரி பேசக்கூடாது? உங்க அனுபவங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை வெளிநாட்டில் வாழுற உங்க நண்பர்களுக்கும் அவங்க குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை உங்க ஒரு ஷேர் இது மாதிரி ஒரு துயரம் நடக்காம தடுக்க உதவலாம். இது போன்ற சமூக பார்வையுள்ள வீடியோக்களை பார்க்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் அழுத்துங்க. கடைசில என்ன ஆச்சு? 2 உயிர்கள் போனதுதான் மிச்சம். அவங்க சம்பாதிக்க நினைச்ச அந்த பணம் இப்போ யாருக்கு பயன்பட போகுது? அவங்களோட 2 பெண் குழந்தைகளும் அம்மா அப்பா அன்பு கிடைக்காம ஆதரவில்லாம நிற்கிறாங்க. அவங்களோட எதிர்காலம் ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறியிருக்கு. பணம் வாழ்க்கைக்கு அவசியம்தான், ஆனா பணமே வாழ்க்கை ஆகிடக்கூடாது. உறவுகளையும் உணர்வுகளையும் மதிக்க தவறும்போது நாம சம்பாதிக்கிற பணத்துக்கு எந்த மதிப்புமே இருக்காது. இந்த சம்பவம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாடம். தூரத்துல இருக்கிற உறவுகள் கிட்ட பேசும்போது வார்த்தைகளை கவனமா பயன்படுத்துவோம். அவங்க சூழ்நிலைய புரிஞ்சுக்க முயற்சிப்போம். கோபத்தை விட அன்பை அதிகமா பகிர்வோம். உயிரை விட மேலானது இந்த உலகத்துல எதுவும் இல்லைங்கிறத எப்போதும் ஞாபகத்துல வச்சுக்குவோம்.